மரியாதைக்குரிய டிடி சார் அவர்கள் அதற்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஓனாய் வெள்ளாடு என்ற கதையை யாரை சொன்னார் என்பது புதிதாக இருக்கிறது. யாரை வேணாலும் சொல்லலாம். அதற்கு அவர் ஒரு நல்ல விளக்கத்தை சென்றார். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றத்தில் திரு டிடி சார் அவர்கள் ஒரு தனி இயக்கம் கண்டு அவரை சார்ந்தவர்கள் ஒரு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். 36 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மறைவுக்கு பின்னால் அம்மா இருக்கும்போது யாரும் தனி கட்சி ஆரம்பிக்கலையே. அவர் இறந்ததுக்கு பின்னால் அவருக்குள்ள ஒரு கருத்து வேற்றுமையினால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் டிடி அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேற்றுமையினால் ஒரு 36 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை சந்தித்து ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த நேரத்தில் தான் நான் தர்ம யுத்தமும் நடத்தி கொண்டிருந்தேன். என்னிடம் 11 சட்டமன்ற உறுப்பினரும் 11 நாடாளுமன்ற உறுப்பினரும் இருந்தார்கள். என்னை சந்தித்து முன்னாள் அமைச்சர்கள் வந்து சந்தித்து கட்சி இணைய வேண்டும் என்று கருத்தை சொன்னதின் அடிப்படையில் கட்சி இணைந்தால் நல்லதுதான் என்று நானும் நினைத்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் என்னை சந்திக்கும் பொழுது அந்த அச்சம் என்னை அவர்கள் இந்த இரு அமைச்சர்களும் சந்திப்புக்கு மிகப்பெரிய காரணம் திரு டிடிவி சார் அவரிடம் இருந்த 36 சட்டமன்ற உறுப்பினர்களும் கருத்து வேற்றுமையினால் நான் தர்ம யுத்தம் நடத்தி கொண்டிருந்த என்னுடைய இந்த 11 சட்டமன்ற உறுப்பினரும் இணைந்தால் ஆட்சி பறிபோய்விடும் என்ற ஒரு அபாயகரமான சூழல் இருந்ததை எண்ணித்தான் அந்த இரு அமைச்சர்களும் என்னை சந்தித்தார்கள். யார் அவங்க? திரு அமைச்சர் வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்களும். நானும் சரி கட்சி இணைவது நல்லது என்ன. இந்த அப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆட்சி 2016 இதேதான் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய உடல்நிலையை பொருட்படுத்தாமல் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்து நானும் உடன் சென்றிருந்தேன். இந்த ஆட்சியை நிறுவினார்கள். ஆக இந்த ஆட்சி திரும்பவும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு சென்றுவிடக்கூடாது என்பதை இணைக்கிறதுக்கு நான் ஒத்துக்கொண்டு தான் இருந்தேன். அந்த நிலையில்தான் அவர்கள் சந்தித்தார்கள். இணைப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் போது 36 சட்டமன்ற உறுப்பினர் 18 சட்டமன்றம் ஆகிவிட்டார்கள். இணைய போது நம்ம சேஃபான இடத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு அப்படி இருந்து அவர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். டிடி சார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நான் ஆதரித்திருந்தால், யார் டிடி சார் ஆதரித்திருந்தால், திரு பழனிசாமிக்கு அரசுக்கு எதிராக ஓட்டளித்திருந்தால் அன்றே கவிழ்ந்திருக்கும். நான் பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு வந்ததனால் 5 வாக்குகளில் தான் அன்றைக்கு இருந்த அரசு தப்பித்தது. அப்பொழுதெல்லாம் போனா யாரு வெள்ளாடு என்று அவருக்கு தெரியாதா?